இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த ஜூன் மாதம் 8ஆம் நாளாகிய சனிக்கிழமையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், தூய ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, பராமரிக்கிறவரே, எங்களுக்காக உம்முடைய குமாரனை தந்தவரே, பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த மகிழ்ச்சியான ஆண்டவரே, குளிர்ச்சியான காலை வேளையில உம்மை துதிக்கும்படியாய், உம்மை போற்றும்படியாய் அடியார்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடந்து போன இரவுல நல்ல மழையை எங்கள் பகுதியில் தந்திருக்கிறீர். தொடர்ந்து தாரும் ஆண்டவரே. குறைந்து போயிருக்கிற நிலத்தடி நீர் ஆண்டவரே மேலே உயரவும், இதனாலே எங்களுடைய இயல்பு வாழ்க்கையும் புல் பூண்டுகள் செழித்து ஓங்கவும், விவசாய பெருங்குடி மக்கள் வாழவும் கர்த்தர் கிருபை தாரும். இந்த நாளின் ஆண்டவரே இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வதியும். அடேனியும் ஆண்டவரை குழுவையும் எடுத்து நீர் பயன்படுத்தும். கேட்கின்றவர்களை ஆசீர்வதியும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையில 337வது பாடலாகிய தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே கணநேயமேவி என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 337. மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே கணநேயமேவியே 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 மாய பாச தழுந்தி மாளும் ஆளும் சாவிதான் மிக மாயும் பாவினான் மிக மாயும் பாவினான் மிக மாயும் பாவிதான் மிக மாயும் பாவினான். தீமை செய்ய நாடுதென்றன் தீர்க்கு நெஞ்சமே மருள் தீர்க்கும் தஞ்சமே மருள் தீர்க்கும் தஞ்சமே மருள் தீர்க்கும் தஞ்சமே மருள் தீர்க்கும் தஞ்சமே பரத்தை நோக்க மானம் மற்றேனே பதடிதானையா ஒரு பாவினானையா ஒரு பாவி நானையா ஒரு பாவி நானையா ஒரு பாவி நானையா புதிய சிந்தை புதிய ஆசை புதுப்பித்தாக்கவே அதை புகழ்ந்து காக்கவே அதை புகழ்ந்து காக்கவே அதை புகழ்ந்து காக்கவே அதை புகழ்ந்து காக்கவே
கிறிஸ்து மீது நாட்டம் கொண்டு கீதம் பாடவே, அவர் கிருபை தேடவே, அவர் கிருபை தேடவே, அவர் கிருபை தேடவே, அவர் கிருபை தேடவே. தேவவசன பாலின் மீது தேட்டம் உண்ணவே, மிக தெளிவு துண்ணவே, மிகு தெளிவு துண்ணவே, மிகு தெளிவு துண்ணவே, மிகு தெளிவு துண்ணவே. ஜபத்தின் தாகம் அகத்தில் ஊறி ஜெபித்து போற்றவே, மிக சிறப்பாய் ஏற்றவே, மிக சிறப்பாய் ஏற்றவே, மிக சிறப்பாய் ஏற்றவே, மிக சிறப்பாய் ஏற்றவே. மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, கனநேய மேவியே, கனநேய மேவியே, கனநேய மேவியே, கனநேய மேவியே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயராலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 41 முதல் 51 வரை உள்ள வசனங்கள். இந்த நாளிலே நம்முடைய தாய் திருச்சபை இந்த நாளில் மரியாளின் நாளாக கொண்டாடப்படுகிறது. நேற்று தினத்தில் இயேசு ஆண்டவருடைய திரு இருதய நாளாக கத்தோலிக்க திருச்சபை கொண்டாடியது. இன்றைக்கு இயேசுவின் தாயாராகிய மரியாளின் நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 41-51 இயேசு ஆண்டவர் அவருடைய தாயார் தகப்பனாரோடு எருசலேம் தேவாலயத்திற்கு சென்று கடவுளை தொழுகை செய்துவிட்டு திரும்பி வருகிற போது இயேசு ஆண்டவர் வரவில்லை. அப்போ ஒரு தாயாக மரியாள் துடிதுடித்து போய் அவர் பல இடங்களிலே அவரை தேடி காணாமல் எல்லாரையும் விசாரித்து மீண்டும் எருசலேம் தேவாலயத்துக்கு செல்லுகின்ற ஒரு காரியத்தை தான் இந்த நாளிலே நம்ம பார்க்கிறோம். ஒரு தாயின் அன்பு, குடல் துடிக்கும் அன்பு என்று சொல்லுவார்கள். தாயின் அன்பை விட மேலான அன்பு உலகத்தில் கிடையாது. அந்த தாயின் அன்பை இயேசுவின் மேல மரியாள் காட்டினதை இந்த பகுதி நமக்கு மிக அழகாய் காட்டுகிறது இல்லையா? ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆன போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றார்கள். அன்பானவர்களே, ஒவ்வொரு யூத மக்களும், குறிப்பாய் வாலிப பிள்ளைகள் 12 வயது பூர்த்தி அடைகிற போது அவர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும். இப்போ எப்படி நம்ம குழந்தைகளில் பேப்டிசம் கொடுக்குறோம், அப்புறம் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு திருமறையை கற்றுக் கொடுக்குறோம். கத்தோலிக்க திருச்சபையில் அது ரொம்ப முக்கியமாக செய்வாங்க, ஒரு விழா மாதிரி கொண்டாடுவாங்க. நம்முடைய சபைகளில் அதை நம்ம கொண்டாடுறோம். கன்ஃபர்மேஷன் அப்போ எடுத்துட்டு
வீடுகளிலே வழிபாடுகள்லாம் நடத்தி அது ஒரு பெரிய நம்ம ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம செய்கிறோம். நல்லது தான். ஏனென்றால் நம்முடைய பிறந்த நாளை விட, நம்முடைய திருமண நாளை விட பேப்டிசம் எடுக்கிற நாள், கன்ஃபர்மேஷன் எடுக்கிற நாள் ஒரு விசேஷமான நாள். ஆமென். ஏன்னா அதை மறக்க முடியாது. ஆண்டவரோடு இணைகிற ஒரு நாள், ஆண்டவர் நம்மோடு இணைகிற ஒரு நாளாக நம்ம பார்க்குறோம். அதுபோல யூத மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு பழைய ஏற்பாடு முழுசும் கற்றுக் கொடுப்பாங்க. நியாயப்பிரமாணம் இல்லையா, அந்த 5 ஆகமம், ஆதியாகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் அந்த என்னென்ன செய்தி இருக்கிறது அதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அதெல்லாம் அவங்க மனதில் மனப்பாடமாக வைத்து கொண்டு எருசலேம் தேவாலயத்துக்கு சென்று அவங்க அதெல்லாம் மனப்பாடமாக சொல்லி ஆசாரியர்களிடத்தில் அதை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வருவாங்க. இது 12 வயது பூர்த்தியான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறோமான்னு கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம பிள்ளைங்க எது செய்கிறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு கையில் செல்ஃபோன் தான் இருக்குது. எல்லா நேரங்களிலும் செல்ஃபோனை வச்சுக்கின்னு நம்ம பிள்ளைங்க தன் வாழ்க்கையில் நிறைய நேரத்தை இந்த செல்ஃபோனோடவே கழிக்கிறாங்க. ஆனால் பைபிள் படிக்கிற நேரத்தை நம்ம அதிகரிக்கிறது இல்லை, ப்ரேயர் பண்ணுற நேரத்தை அதிகரிக்கிறது இல்லை, அல்லது ஆலயத்திற்கு போகிற நேரத்தை அதிகரிக்காமல் ஆலயத்துக்கு போனோம் வந்தோம் அப்படின்னு இருக்கும். இன்னும் நிறைய பேர் பிள்ளைகளோடு ஆலயத்துக்கு வருவதில்லை, கேட்டால் தூங்கின்னு இருக்கிறாங்க, இப்போ இன்னைக்கு தான் லீவு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இதனால் அந்த பிள்ளைகள் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கின்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா அம்மா வந்த உடனே எழுந்து அழகாக ரெடியாகி நண்பர்களோடு ஊர் சுற்ற போயிடுறாங்க. அப்போ ஆலயத்தினுடைய மகிமை, ஆலயத்தினுடைய முக்கியத்துவம் இந்த குழந்தைகளுக்கு தெரியாமலே போகிற. அதற்கு காரணம் யார் தான்? பெற்றோர்கள் தான். ஆனால் இங்க பாருங்க, மரியாளும் யோசேப்பும் ரொம்ப அதிகமாக படிக்காதவங்க, ஒரு பெரிய டவுன்லயோ சிட்டியில இல்லை, அவங்க ஒரு சாதாரண கிராமத்தில் பெத்லகேம்ல நாசரேத்தில் தான் இயேசுவை வளர்க்கிறாங்க. அப்போ அவங்க கரெக்டாக அந்த யூத முறைமையின் படியே இயேசுவை வளர்த்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களா கிறிஸ்தவ முறைப்படி நம்முடைய குழந்தைகளை வளர்க்கிறோமா? நீ நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஜெபம் பண்ண தெரியுமா? பிதானா யாருன்னு தெரியுமா? இயேசுனா யாருன்னு தெரியுமா? தூய ஆவியானவர்னா யாருன்னு தெரியுமா? பைபிள்ல எத்தனை புக்ஸ் இருக்குதுன்னு தெரியுமா? அதை 2 வகையா பிரிச்சிருக்கிறாங்கன்னு தெரியுமா? இல்லையா? தெரியாது. ஏன்னா நம்ம கற்றுக் கொடுப்பதில்லை, நமக்கே தெரியாது, அப்பா அம்மாக்கே தெரியாது. ஏதோ சர்ச்சுக்கு போனோம் வந்தோம் ஏனோ தானோ அப்படின்ட்டு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுன்னுக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, மரியாள் தன் மகன் இயேசுவை மிக சிறப்பாய் வளர்த்தார்கள். அது ரொம்ப முக்கியமானது. அதற்கு இந்த பகுதி நமக்கு ஒரு சான்றாக அமைகிறது. இப்ப இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட அவர்கள் எருசலேம் போனாங்க. இப்போ இன்னைக்கு மாதிரி நமக்கு எல்லாத்திலும் என்ன பண்றோம், பஸ் இருக்குது, கார் இருக்குது, 2 வீலர் இருக்குது, சர்ச்சுக்கெல்லாம் நம்ம போயிடுறோம். அவங்க பாவம் நடந்தான் போகணும். 3 நாள் பிரயாணம். அது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை. சாப்பாடெல்லாம் கட்டின்னு தண்ணி எடுத்துன்னு 3 நாள் பிரயாணம். போகிற வழியில் மழை வரும், வெயில், பிரச்சனைகள் நிறைய இருக்குது, இதெல்லாம் தாண்டி போகிறாங்க. அப்போ சிறுவன் இயேசு அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். எருசலேமில் அவர் இருந்துடுறார், அப்பா அம்மா கூட வரல இல்லையா? இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினார். எல்லாம் கூட்டமாக வராதனால எங்கன்னா இருப்பார், சொந்தக்காரன் கூட இருப்பார், விளையாண்டு வருவார் அப்படின்னு விட்டுறாங்க. ஒரு நாள் நடந்தே போறாங்க. ஒரு நாள் பயணம் முடிந்த பிறகு சாப்பிட்றதுக்கெல்லாம் தேடுவாங்க இல்லையா, ஏசாமியை தேடுறாங்க. எல்லார்கிட்ட தேடி பார்க்குறாங்க, அவரை காணல. காணாதனால ரொம்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, பதைக்கிறாங்க. உடனே திரும்பி என்ன பண்றாங்க, எருசலேமுக்கு போறாங்க. எருசலேம் சென்றார்கள். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு போனாங்க. 3 நாளுக்கு பின் அவரை கோவிலில் காணார். திருப்பியும் ஏற்கனவே 3 நாள் அங்கெல்லாம் போய் தேடுறாங்க, எங்கேயும் கிடைக்கல. எருசலேம் கோயிலில் உட்காந்துக்கிறார் அவர். பாருங்க, 3 நாளைக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பி கொண்டும் இருந்தார். பார்த்தீங்களா, 12 வயது நிரம்பிய சிறுவன் இயேசு கோயிலிலே அமர்ந்து அங்கே இருக்கின்ற போதகர்களிடமே பேசினுக்கிறார். நீ நம்ம குழந்தைங்க போதகர்களிடத்தில் கேள்வி கேட்குறாங்களா? சண்டே கிளாஸில் கேள்வி கேட்குறாங்களா? கேட்கணும். கேள்வி கேட்டு சந்தேகங்களை புரிய வைக்கணும், புரிஞ்சிக்கணும் இல்லையா? நம்மக்கிட்ட கூட பெற்றோர்கள்கிட்ட பிள்ளைங்க கேள்வி கேட்பாங்க, நம்ம சொல்லணும்,
தெரிலனா சரிப்பா நான் பைபிளை படிச்சுட்டு சொல்றேன், இல்லை ஐயர்கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு பதில் சொல்லணும். தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களுடைய அறிவு பசியை நம்ம தூண்டணும் இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து அங்கே தன் போதகர்களோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார். உடனே இதெல்லாம் பார்க்கறாங்க அவங்க இல்லையா? அவற்றை கேட்ட அனைவரும் கேள்விகளை எல்லாம் எழுப்புறாரு பாருங்க. அவரிடம் கேள்விகளை எழுப்பி கொண்டிருந்தார், கேள்விகளை கேட்கிறார். பொதுவா குழந்தைகள் கேள்வி கேட்பது இயல்பு. நிறைய பெற்றோர்கள் அதெல்லாம் நீ என்ன அந்த மாதிரிலாம் பேசினுக்கிற, இந்த கேள்வியெல்லாம் கேட்டுனுக்கிற, கேட்கக்கூடாது அப்படின்வாங்க. ஆனா பிள்ளைகளுடைய சந்தேகங்களை நம்ம நிவர்த்தி செய்யணும். கேள்வி கேட்டால்தான் அவங்கள அறிவு வளரும். இப்ப இயேசுவும் அதை செய்து கொண்டிருக்கிறார். இதை மற்றவங்க பார்க்கிற போது ரொம்ப அதிர்ச்சியாகும். என்ன இவ்வளவு சின்ன பையன், இவ்வளவு சிறுவன் இவ்வளோ சந்தேகங்களை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் பார்க்கிறார்கள் இல்லையா? அவருடைய புரிந்து கொள்ளும் திறனை அவர் அந்த பதில் அளித்த எல்லாவற்றையும் கண்டு அவர்கள் மலைத்து போயினார். எல்லாரும் பார்க்கிறாங்க அவருடைய பதில் பேசுறது, அவங்க கேட்கிற கேள்விக்கு இவர் பதில் சொல்றது, அவருடைய கேள்விகளுக்கு இவர் புதிய விளக்கங்களை எல்லாம் கொடுக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதை பார்த்தோம். மலைத்து போனார்கள். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது. குழந்தையா பிறக்கும் போது அவரு உலக ரட்சகர்னு தேவதூதர் சொல்லிட்டு போனார், அதோட சரி. அதுக்கப்புறம் இப்பதான் பார்க்கறாங்க அவருடைய அறிவு திறனை எல்லாம் பார்த்து வியந்து போறார்கள் இல்லையா? அப்போ அவருடைய அம்மா கேட்கிற மகள் மரியாள் பார்த்து சொன்னாங்க, மகனே எங்களுக்கு ஏன் இப்படி செய்தாய் இல்லையா? அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார்கள். ஒரு பெற்றோருக்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் இல்லையா? இன்னைக்கு குழந்தைங்க காணவில்லை என்று சொன்னால் உண்மையாகவே எந்த ஒரு தாய் தகப்பனும் என்ன பண்ண மாட்டாங்க, மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க. போனவன் வந்துருவான், போன மகள் வந்துருவா அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. அவங்க குடல் துடித்து துடித்து போய் தேடுவாங்க இல்லையா? கண்ணீரோடு தேடுவாங்க, மிகுந்த மனக்கவலையோடு தேடுவாங்க. அது போலதான் இயேசுவின் பெற்றோராகிய மரியாளும் யோசேப்பும் மிகுந்த மனக்கவலையோடு இயேசுவை தேடினார். இதுதான் ஒரு பெற்றோருடைய அன்பு. பிரியமானவர்களே, இதை பார்க்கிற குழந்தைகளும் சரி, பார்க்கிற பெற்றோர்களும் சரி, இந்த குழந்தைகள் பெற்றோர்கள் இந்த பாண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாண்ட் இல்லையா? இந்த சிறு வயதிலிருந்து நம் குழந்தைகளோடு கொண்டிருக்கிற அந்த அன்பு என்றைக்கு மாறாததா இருக்க வேண்டும். பிள்ளைகளும் அப்பதான் நம்ம மேல அன்பா இருப்பாங்க. உடனே ஏசாமி என்ன பதில் சொல்ல பாருங்க, கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா இல்லையா? அழகா சொல்றார், நான் என் தந்தையின் அலுவல்களில், தந்தையின் வேலைகளில் இருப்பேன் என்று தெரியாதா? இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல, நான் என் பிதாவின் வீட்டில் இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார். அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லையே. அவங்க சாதாரண பாமர மக்கள் இல்லையா? யோசேப்பு தச்சன், மரியாள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அவ்வளோ அறிவு ஞானம் இல்லை. அதனால அவங்கள பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க ஏன் என்ன தேடினீங்க? நான் என் பிதாவின் வீட்டில் இருப்பேன் என்று தெரியாதா என்று கேட்கிறார். அவர் சொன்னதை அவங்க அப்பா திருப்பி சொல்றாரு, அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவங்களுக்கு அது தெரியல. அவங்க சாதாரண மக்கள். ஏன்னா இவர் மேசியா, இவர் உலக ரட்சகர், இவர் எல்லாத்தையும் அழகா சொல்றாரு. அவங்களால அது புரிந்து கொள்ள முடியவில்லை. பின்பு இயேசு பாருங்க, என்றாலும் அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவங்க நாசரேத்து கொண்டு போய் அங்க அவரை வளர்க்கிறாங்க. அவர்களுக்கு என்ன பண்ணாராம்? இயேசு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இயேசு அவர் ஆண்டவராய் இருந்தாலும் தம் பெற்றோர்களாகிய மரியாளுக்கும் யோசேப்புக்கும் அவர் கீழ்ப்படிந்து இருந்தார். அதனால் அவர் தாய் இந்நிகழ்ச்சியெல்லாம் தமது உள்ளத்திலே வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார். பாருங்க, எதில் வளர்றார் பாருங்க. நம்ம குழந்தைகள் எப்படி வளர்க்கணும்? ஞானத்தில் வளர்க்கணும். ஞானம் ரொம்ப அவசியம். உலக ஞானம் இல்லையா, அதை விட பைபிள் ஞானம், எல்லாத்தையும் ஆவிக்குரிய ஞானத்தை வளர்க்கணும். அதே போல உடல் வளர்ச்சி இருக்கணும் இல்லையா? உடல் வளர்ச்சி இல்லையா? அதே போல கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவாய் வாழ நம்ம பழக்க வேண்டும். இப்படிதான் குழந்தைகளை நம்ம வளர்த்து ஆளாக்க வேண்டும். பிரியமானவர்களை பாருங்க, அப்போ இந்த நாள் மரியாளின் ஒரு ஸ்பெஷல் டேவாக கொண்டாடப்படுகிறது. நேற்று தினத்தில் இயேசுவின் திரு இருதய நாளாக கொண்டாடப்பட்டது. அது என்ன அர்த்தம்னாக்கா,
அவருடைய அந்த விழாவில் குத்தும் போது அந்த இருதயத்தை குத்தி அங்கிருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்ததை நினைவு கூறுகிற ஒரு தினமாக நேற்று தினத்தில் நாம கொண்டாடினோம். ஆகவே இந்த காலை வேளையில நாமும் ஆண்டவரை போல தாயாருக்கு கீழ்ப்படிந்து, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, ஜூன் மாதம் 8ஆம் நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, நல்ல மழையை தந்து வருகிறீர். புல் பூண்டுகள் செழிக்கவும், ஆண்டவரே, விவசாய பெருங்குடி மக்கள் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல மழைக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய மழையை தார். இந்நாளில் கேட்ட செய்திக்காய் நன்றி ஆண்டவரே. 12 வயது நிரம்பிய பிள்ளைகள் அன்றைக்கு யூத மக்கள் ஆலயத்துக்கு போய் வசனங்களை கேட்டு மனப்பாடம் செய்து போதர்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசு அதை விட மேலாக அவருடைய உட்கார்ந்து சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்தார். அவருடைய அறிவுத்திறனை கண்ட பெற்றோர்கள் வியந்தார்கள், மக்கள் வியந்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவும் பெற்றோர்களுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து நடந்து ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் திருச்சபையிலே நாங்கள் அப்படி வளர்க்க கர்த்தர் ஆண்டவரே கிருபைத்தார். இந்த நாளிலே இந்த இறை வார்த்தையை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக, இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காக, இப்படி இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த நாளிலே இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மார்த்தால் மறியலுக்காக ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டைகளை மறைத்துக்கொள்ள வருகிற திங்கட்கிழமை அன்று முதலாக ஆண்டவரே 1.5 மாதம் கழித்து பள்ளி திறக்க இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு என் பிள்ளைகள் எல்லாம் செல்லுகிற போது ஆசீர்வதிக்கப்பட புதிய ஆண்டவரை கல்வி ஆண்டில் பிரவேசிக்கிற போது உடைய ஆசிரியர்களை தரவேண்டுமாய் ஜெபிக்கும். ஆசிரியர் பெருமக்களையும் ஆண்டவர் பள்ளிகளை அவர் சுத்தம் செய்து எல்லா ஆண்டவரை நன்றாக வைத்து பிள்ளைகளை உட்கார வைத்து பாடங்களை கற்றுக் கொடுக்க கிருபை தாரும். தலைமை ஆசிரியர்கள், தாளாளர்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், பணியாளர்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து இந்த ஊழியத்தில் எங்களோடு உடன் இருக்கிற அப்படி அன்புக்குரிய ஆசிரியரும் அப்படி இசை வழியை ஆண்டவர் எங்களுக்கு வழிகாட்டுகிற அப்படியே சாக்கோ சாருக்காக, அருமையான டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இசை வழி பயணத்தில் நம்முடைய ஊழியத்தை செய்கிற அவர்களை தொடர்ந்து ஆசீர்வாத. நேற்று தினத்தில் கூட மழையில கூட அடியேன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி போதக வட்டத்தில் இருக்கிற சிறிய கிராமங்களாகிய ஆண்டவர் மின்னருக்கும் ஆண்டவர் பாப்பனப்பள்ளிக்கு வந்து இசைக்கருவிகளை மீட்டி மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை சார் கொடுத்திருக்கிறீர். தொடர்ந்து அந்த ஏழை எளிய மக்களுக்கு அந்த இசை ஆண்டவர் கருவிகளை கற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து ஆண்டவரே இதை பிராட்காஸ்ட் செய்து உதவி செய்கிற என்னுடைய வேலூர் கிறிஸ்துலுத்தரன் திருச்சபையுடைய பொருளாளரும் ஆண்டவரே கண்கடைய மேல்நிலை பள்ளியுடைய தலைமை ஆசிரியருமா இருக்கிற அப்படி ஜான்சன் சாருக்காக ஜெபிக்கிறோம். நண்பு துணவியார் பிள்ளைகளின் குடும்பங்களை ஆசீர்வதி ராஜா. தொடர்ந்து இந்த அருமையான காணொளி வழியாக பார்த்து அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. எல்லாருடைய வாழ்க்கையில விடுதலை, சமாதான, சந்தோஷம் பங்கட்டும். குடும்பத்தில் என் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை இந்த செய்தியிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும் ராஜா. தொடர்ந்து எப்படி இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நாளை தினத்தில் நடக்க இருக்கிற எல்லா ஆராதனையிலையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக தகப்பனே, எங்களுடைய பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காகவும் ILC பிரசிடென்ட் GTக்காக 3 சபை சங்கத்தினுடைய ஆண்டவர் பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சிறப்பாக அவர்கள் செயல்பட கிருபை தாரும். உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ திருச்சபைகள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், ஆண்டவர் பாஸ்டர்ஸ், ஆண்டவர் ரெவரன்ஸ், ஃபாதர்ஸ், ஆண்டவர் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்தியாவிலே பணியாற்றி கொண்டிருக்கிற FMBB மிஷினரிகள், ஜெம்ஸ் மிஷினரிகளுக்காய், தன்னார்வ தொண்டர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாச்சா. குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவர் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற மறைந்த எங்களுடைய அருமையாக ஆண்டவரை திரு C. டேனியல் ராஜ்யம்பரன் ஐயா அவருடைய அன்பான கடைசி மகள் ஆண்டவரை திருமதி அருள் எஸ்தர் ராணி தாதியாராக மஸ்கட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அன்பர் சாருடைய ஆண்டவரை உடன் படித்தவர்கள். ஆண்டவரை நேரிட்ட அவருக்காக நான் ஜெபிக்கிறோம். தன் பிறந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிற அன்பு ஆண்டவரை அக்காவை ஆசீர்வதிங்க. அன்பு கணவர், பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திலிருந்து நாங்கள் அவளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், அவருடைய ஜபங்களை உரித்தாக்குகிறோம். அதே போல அவருடைய அன்பு மகன், ஆண்டவரே மகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா.
அதே போல ஆண்டவரே நாகர்கோவில் பகுதியில் இருக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் திரு சாம் தியோடர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே தன் பிறந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிற அண்ணனையும் அவருடைய அன்பான குடும்பத்தின் மக்களையும் ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரே அநேக பணிகள் அவர்கள் சமூக பணிகளை செய்து திருச்சபைக்கும் ஆன்மீக பணிகளை செய்ய கர்த்தர் கிருபை தாரும். குறிப்பாக இந்த நாளில் கூட மூத்த விசுவாசிகளாக இருக்கிற மேரி தங்கராஜ் ஆயிரமா, என்ஜே கொர்லிஸ் ஆயிரமா, சுகிர்தம் ஆயிரமா, ஜெய்மணி ஜாஷ்வா ஆயிரமா, ஆனி எட்வின் டேவிட் ஆயிரமா, கெம்ப் கேத்ரின் அம்மா, சாரதா நர்ஸ் அம்மா, மின்லா சாமில் அம்மா, ஜீவாப்பா, கிரேஸ் அம்மா, சரோஜ டீச்சர் ஜெயசலன் ஐயா, மேத்யூஸ் அப்பா, சௌந்தரன் அம்மா, அன்பான சகோதரி வியோலாக்கா தென்னரசனன், ஜெமி ஜெனி, என்னுடைய அருமையான ஆண்டவர் ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, இப்படி அண்ணாமலை ஐயா, வயலட் அம்மா, ஏஎல்சி திருவண்ணாமலை சார்ந்தவர்களுக்காக, எல்எஸ் மோகன்தாஸ் ஐயா, மிஸ்ஸஸ் இந்திரா பிரேமா, ஏசுரியன் சார், கனகமணி ஏசுரியன் டீச்சருக்காக, புஷ்பம் செல்வம், ஜெஸ்ஸி டேனியல் அவர்களுக்காக, இப்படி சாம் தியோடரனுடைய அன்பு தாயார் மிஸ்ஸஸ் லீலா அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே நாளை தினத்தில் உங்களுடைய ஆலயத்துக்கு வந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாருங்க. தொடர்ந்து இந்த குழுவை என் தேவன் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த நேரத்தில் உடைய தாய் திருநாடாகிய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். நாளைய தினத்தில் மீண்டும் ஒரு புதிய அரசு ஆண்டவரே என்னுடைய கர்த்தாவே மோடி ஐயாவுடைய தலைமையில் அமைய இருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு அவர்கள் இந்த நாட்டை தொடர்ந்து நல்ல முறையில் ஆண்டவர் ஆட்சி செய்ய கிருபை தாரும். எதிர்கட்சியாக செயல்படுகிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் ஆண்டவரை எல்லாரும் இணைந்து தேசத்தை ஒரு நல்ல வளர்ச்சியின் பாதையிலே கட்டமைக்க கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து ஆண்டவரை ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆசீர்வதிங்க. இப்படி தமிழ்நாட்டை என்னுடைய முதலமைச்சரை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நம்முடைய திவ்ய பிரசன்னம் இந்த நாளிலே எல்லோரும் கொடுத்த இங்கே இருக்கட்டும், வழி நடத்தட்டும். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நாளிலே நம்முடையரோடு கூட இருப்பதாக. ஆமென்.